அன்பர்களே வணக்கம். நாம் இன்னைக்கு வீடியோ தொகுப்பில் எதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு சில பேர்கள் நம்மளை தொடர்பு கொண்டு என்ன விஷயங்கள் கேட்குறாங்க அப்படின்னா, சாமி, தொடர்ச்சியாக நாங்கள் இந்த மாந்திரீக பிரச்சனையினால், செய்வினை, ஏவல், இந்த மாதிரி மாந்திரீக பிரச்சனையினால் நாங்கள் நெடுநாட்களாகவே கஷ்டப்பட்டுட்ருக்கோம். இதுக்கு தீர்வு கிடையாதா? இதில் இருந்து எங்களுக்கு மீண்டு பழைய நிலைமைக்கு நாங்கள் வரமாட்டோமா? அப்படிங்கிற மாதிரி ஒரு சில பேர்கள் நம்மளுடைய மனசு கஷ்டப்படுற மாதிரி சில பேர்கள் கேட்குறாங்க. எனக்கும் மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா இன்று இது கலியுகனால ஒரு சில பேர்கள் என்னென்னா, தப்பே செய்யாமல் கூட அப்பாவிகள் மக்கள் இந்த மாதிரி மாந்திரீக பிரச்சனைகள்னால ரொம்ப அவதிப்பட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. என்னால் முடிஞ்ச அளவுக்கு, புரியுதுங்களா, எல்லாத்துக்குமே என்னால் சரி பண்ணி கொடுக்க முடியாது, சரிங்களா? முடியாது அப்படின்னா என்னுடைய சூழ்நிலைகள் வேறு. என்ன, நம்ம ஆலயம் வச்சுருக்கோம், ஆலயம் வச்சு அம்பாளுக்கு தொண்டு பண்ணிக்கிட்டு இருக்கோம், அம்பாளுக்கு பூஜை செய்யணும், அம்பாளுக்கு தேவையான விஷயங்களை நம்ம பண்ணணும். அதுக்கிடைப்பட்ட நேரங்களில் மட்டும்தான் இந்த மாதிரி மாந்திரி விஷயங்களை நம்ம எடுத்து செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அதுலேயுமே ஒரு சில மேயர்கள் நம்மளை தொடர்பு கொள்கிறவங்களுக்கு அதை நம்ம எடுத்து பண்ணி கொடுத்துக்கிட்டு தான் இருக்கோம், சரிங்களா? பண்ணி கொடுக்காம கிடையாது, சரிங்களா? அதனால் ஒரு விஷயம் நல்லா கவனமாக கேளுங்க. செய்வினை, இந்த மாதிரி ஏவல், இந்த மாதிரி மாந்திரீக பிரச்சனை, இதெல்லாம் என்ன அப்படிங்கிறத நல்லா முழுசாக புரிஞ்சுக்குங்க. இதை வச்சு எல்லாருமே பயந்துடக்கூடாது, சரிங்களா? இது ஒரு சக்தி தான், சரிங்களா? அந்த சக்தியை வச்சு தான் என்ன செய்கிறாங்கன்னா, ஒரு சில விஷயங்களை அவங்களுடைய சுயநலத்துக்காக அதை பயன்படுத்துகிறாங்க. ஒரே ஒரு விஷயத்தை நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா, இந்த விஷயத்தில் இருந்து எப்படி நம்ம மீண்டு வர்றது அப்படிங்கிறது உங்களுக்கே ஒரு சில ஐடியாக்கள் கிடச்சி போயிடும், சரிங்களா? எல்லாத்தையுமே நான் தெளிவாக, இது ஊடகங்கள்னால இது எல்லாத்துக்குமே போய் சேரும், எல்லாத்தையுமே தெளிவாக சொல்லிட முடியாது. ஒரு சில விஷயங்களை சூட்சமமாகவே சொல்கிறேன், புரிஞ்சுக்கணும். அதாவது, இந்த உலகத்தில் நல்லது கெட்டது, சந்திரன் சூரியன், இரவு பகல், இப்படிங்கிற 2 விதமான விஷயங்கள் இருக்குது, சரிங்களா? இறைவன் என்ன செய்கிறாரு? அதே இறைவன் தான் நல்லதையும் படைக்கிறாரு, அதே இறைவன் தான் கெட்டதையுமே படைக்கிறாரு, சரிங்களா? நல்லதுக்கு எவ்வளவு சக்திகள் இருக்கிறதோ அதற்கு இணையான சக்தி கெட்டதுக்கும் இருக்கும். இது உயர்ந்தது, இது தாழ்ந்தது அப்படிங்கிறது கிடையாது. ஏன்னா அந்த நல்லதையும் படைக்கிறதும் இறைவன் தானே, கெட்டதை படைக்கிறதும் இறைவன் தானே, சரிங்களா? அப்போனா இது உயர்ந்தது, இது தாழ்ந்தது அப்படிங்கிறது எதுலையுமே இல்லை, சரிங்களா? ஒரே ஒரு செய்வினை எப்படி வைக்கிறாங்க அப்படிங்கிறத நல்லா கவனமாக கேட்டுக்குங்க. ஒரே ஒரு விஷயம், நல்லது இருக்கிற இடத்துல கொண்டு போய் கெட்டதை வச்சோம்னா என்ன செய்யும்னா, நல்லது என்ன செஞ்சிடும்? விலகிடும். கெட்டது இருக்கிற இடத்துல நல்லது கொண்டு போய் வச்சோம் அப்படின்னா கெட்டது என்ன செஞ்சிடும்? ஓடி போயிடும். இதுதானே சாங்கத்தியம், இதுதானே ஒரு பொதுவான முறை. இதை நினச்சிக்கிட்டு நீங்கள் ரொம்ப பெரிய அளவுக்குலாம் யோசிக்கணுங்கிற அவசியம் கிடையாது, சரிங்களா? ஒரு சில பேர்லாம் ஏவல் வச்சுட்டாங்க, சூனியம் வச்சுட்டாங்க, அப்படி செய்யணும் இப்படி செய்யணும்னு சொல்லிட்டு இருக்குது, முறைகள்லாம் நிறைய இருக்குது. இந்த பேசிக்கான விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டாவே ஒரு சில பேர்கள்லாம் அந்த ஏவல், செய்வனை, சூனியங்களில் இருந்து ஈஸியாக மீண்டு வந்துட முடியும், சரிங்களா? இதை நினச்சி காலம் முழுக்க நீங்கள் அதை நினச்சிக்கிட்டு நொந்து சிரமப்பட்டுக்கிட்டு இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. நான் சொல்லக்கூடிய இந்த விஷயத்தை நீங்கள் புரிஞ்சு மைண்டில் வச்சுக்கிட்டு அதுக்குண்டான முடிவை நீங்கள் எடுக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னாவே உங்களுக்கு அந்த பாதி பிரச்சனை நீங்கிடும், சரிங்களா? ஒரு விஷயம் தெரிஞ்சுக்குங்க. நீங்கள் நல்லா இருக்கீங்க, உங்களுடைய வளர்ச்சியை கண்டு உங்களுடைய வீட்டிலையோ இல்லை உங்களுக்கோ யாராவது என்ன செஞ்சுட்டாங்கன்னா, செய்வனையோ ஏவலோ இந்த மாதிரி மாந்திரீக பிரச்சனைகளை செஞ்சு வச்சுட்டாங்க. அது எப்படி செய்ய முடியும்? ஒரு கெட்ட சக்திகளை வச்சு தான் என்ன செய்ய முடியும்னா, அந்த மாந்திரீகத்தை, அதாவது நம்மளுக்கு தீங்கு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு கெட்ட சக்தியை வச்சு தான் நம்ம மேலே அதை பிரயோகம் பண்ணுவாங்க, சரிங்களா? அந்த கெட்டதை என்ன செஞ்சிடும்? நம்மள்கிட்ட வந்துடும். அதாவது நம்ம ஏற்கனவே நல்ல சக்திகளோடு இருப்போம், நல்ல சக்திகளோடு நம்ம இருக்கும்போது நம்மளுக்கு எல்லாமே நல்லதாகவே நடக்கும்.
தொட்டது துலங்க ஆரம்பிக்கும், சந்தோஷம் கிடைக்கும், நிம்மதி கிடைக்கும், பண செல்வாக்கு கிடைக்கும், எல்லா விதத்திலையுமே சந்தோஷம் கிடைக்கும். இது நம்மளோட நல்ல சக்தி இருக்குது, அதனால் நம்மளுக்கு எல்லாமே நல்லதாக நடக்குது. சரிங்களா? இதே இது மாந்திரீகம் மூலியமாக, மந்திர தந்திரங்கள் மூலியமாக நம்மளுடைய உடலுக்குள்ள ஏவலோ மாந்திரீக முறைகள்லையோ ஒரு கெட்டதை என்ன செய்கிறாங்கன்னா நம்மளுக்குள்ள அனுப்புகிறாங்க. இதை அனுப்பும்போது அந்த கெட்டது என்ன செய்யும்னா நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே தடை பண்ணும். சரிங்களா? நம்மளுக்கு நடக்க வேண்டிய நல்லதுகளை பூராமே கெடுத்து விடும். நம்ம எப்போ பாரு நெகட்டிவாகவே, அதாவது எதிர்மறையாகவே சிந்தனை பண்ணுவோம். ஒரு கோயிலுக்கு போகணும்னு நினப்பு வராது. ஒரு குளிச்சு முழுகி நல்லா சுத்தமாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நினப்பு வராது. சரிங்களா? இப்படி ஏகப்பட்ட பிரச்சனைகளை இந்த கெட்டது கொண்டு வந்து விடும். சரிங்களா? இதுதான் கெட்டது பண்ணக்கூடிய வேலை. இதே இது நல்லது இருந்துச்சுன்னா என்ன செய்யும்? எல்லா விதத்துலையும் சந்தோஷம், தொட்டது தொடங்க ஆரம்பிக்கும், செல்வம் சேர ஆரம்பிக்கும், தெய்வ சக்தியோடு இருப்போம். சரிங்களா? இதுதான் பேசிக். இப்போ பாருங்கள், எவ்வளவு பெரிய பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி, ஒரு ஆலயத்தில் சிவன் கோயில் இருக்குது பாருங்கள், அந்த சிவன் கோயிலெல்லாம் போய் உட்காந்தோம் அப்படின்னு, ஒரு ஆலயத்தில் போய் நம்ம உட்காடுறோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன செய்யும் அப்படின்னு வச்சுங்க, மன நிம்மதி கிடைக்கும். எவ்வளோ பிரச்சனையில் போய் உட்காந்தாலும் மன நிம்மதி கிடைக்கும். அந்த மன நிம்மதி கிடச்சிருச்சுனாவே அது என்ன, அப்போனா அந்த இடத்துல என்ன இருக்குது? நல்ல ஆற்றல், நல்ல வைப்ரேஷன் இருக்குது. சரிங்களா? இதே இது ஒரு வீட்டுக்குள்ளே வீட்டுக்குள்ளே நம்ம இருக்கும்போது அந்த வீட்டுக்குள்ளேயே நம்மளுக்கு இருக்கிறதுக்கே நினப்பு வரமாட்டேங்குது. எப்படா அந்த வீட்டை விட்டு வெளியே போகும்? ஒரு கடையில் போய் நம்ம இருந்தோம் அப்படின்னா அந்த கடையில் நம்ம போய் இருக்கிறதுக்கு, சரிங்களா, அந்த கடையில் போய் நம்ம இருக்கிறதுக்கு நினைப்பே வராது. சரிங்களா? எப்படா அந்த கடையை விட்டு நம்ம வெளியே வருவோம் அப்படிங்கிற மாதிரி நினப்பு வரும். சரிங்களா? இது மாதிரி விஷயங்கள்லாம் நடக்க ஆரம்பிக்கும். இதுதான் நல்லதுக்கும் கெட்டதுக்கும் டிஃப்ரெண்ட். சரிங்களா? சரி, இப்போ நம்ம வழிக்கு வருவோம். சரி, இந்த மாதிரி நம்ம உடம்புல வந்து நல்லது இருக்குதா இல்லை கெட்டது இருக்குதாங்கிறத கண்டுபிடிச்சாச்சு. இதில் இருந்து நம்ம எப்படி மீள்றது அப்படிங்கிறது ஒரு சில பேர்களுக்கு கேள்வி வரும். சரிங்களா? அதை நான் உங்களுக்கு இன்றைக்கி நான் சொல்லித்தரேன். சரிங்களா? எப்படின்னா, சரி, இப்போ ஒரு உடம்புல கெட்டது இருக்குது. அந்த கெட்டதை நம்ம என்ன செய்யணும்? வெளியேற்றணும். சரிங்களா? அந்த கெட்டதை நம்ம வெளியே ஏற்றிட்டோம்னா நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக என்ன செஞ்சிடும்? நம்மளுக்கு தேவையான நல்லதுகள் பூராமே நடக்க ஆரம்பிச்சிடும். சரிங்களா? அப்போனா இப்போ ஒரு உடம்புல கெட்ட ஏவல் இருக்குது, கெட்ட ஏவல் இருக்குது, பிரச்சனை கொடுக்கக்கூடிய ஏவல் இருக்குது அப்படின்னா நல்ல சக்தி வாய்ந்த தெய்வங்களுடைய ரட்சை, சரிங்களா, தெய்வங்களுடைய எந்திரங்களை எழுதி அதுக்கு நிறைய உருக்கள், மந்திர உருக்கள் கொடுத்து அதை ஒரு தாயத்தில் அடைச்சி, அந்த தாயத்தை யார் ஏவல்னால் பாதிக்கப்பட்டிருக்காங்களோ, இந்த மாதிரி மாந்திரிக விஷயத்தினால பாதிக்கப்பட்டிருக்காங்களோ அவங்களுக்கு அந்த தாயத்தை கட்டிக்கிறதுக்கு, உடலில் கட்டிக்கிறதுக்கு கொடுத்தோம் அப்படின்னா அந்த தாயத்து உடலில் இருக்கிற வரைக்கும் அந்த தீய சக்தினால் உடலுக்குள்ளே வர முடியாது. நல்லா கவனமாக கேட்டுங்க, எல்லா தாயத்தையுமே போட்டுற முடியாது. ரொம்ப சக்தி வாய்ந்த மூல தெய்வங்களுடைய எந்திரங்கள். மூல தெய்வங்கள்னால் யார் அப்படின்னா சிவபெருமான், பார்வதி, சரிங்களா, முருகப்பெருமான், விஷ்ணு, சரி, இந்த மாதிரி மூல தெய்வங்களுடைய எந்திரங்களை மந்திர உருக்கள் கொடுத்து அதை தாயத்தில் அடைச்சி நம்ம அதை கட்டிக்கிற கொடுத்தோம் அப்படின்னா அந்த பிரச்சனை, அதாவது உடலுக்கு இருக்கக்கூடிய தீசக்தி என்ன செஞ்சிடும்னா ஓடி போயிடும். சரிங்களா? இதே விஷயந்தான். இதே இது சில வீட்டுகள் எல்லாம் அடிக்கடி குடும்பங்களில் பிரச்சனையாக இருக்கும். அந்த வீட்டிலேயே நிம்மதியாக இருக்க முடியும். அப்போனா என்ன செஞ்சுருவாங்கன்னா அந்த வீட்டில் பூமியில் என்ன செஞ்சுருவாங்கன்னா துஷ்ட வைப்ரேஷன், தீய சக்திகளை எந்திரங்கள் மூலியமாக என்ன செஞ்சுருவாங்கன்னா வீட்டு வாசல்லையோ இல்லை நம்ம குடியிருக்கக்கூடிய வீட்டுக்குள்ளேயோ ஏதாவது ஒரு இடத்துல பிதைச்சி வச்சுட்டு போயிடுவாங்க எதிரிகள். சரிங்களா? அப்படி பிதைச்சி வச்சுட்டு போயிட்டாங்கன்னா அந்த குடும்பத்தில் பாருங்கள் மன நிம்மதியே இருக்காது. அந்த குடும்பத்தில் காசு பணம் தங்காது. அந்த குடும்பத்தில் பார்த்திங்கன்னா உயிரினங்கள்லாம் இறந்து போய்கிட்டு இருக்கும். ஆடு, மாடு, கோழி, இந்த மாதிரி விபத்துகள் நடந்துக்கிட்டே இருக்கும். தொடர்ந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்துக்கிட்டு இருக்கும். அந்த வீட்டில் ஒரு துர்வாற்றம் அடிக்கும். இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருந்துச்சு அப்படின்னா அதே கான்செப்ட் தான். சரிங்களா? சக்தி வாய்ந்த எந்திரங்களை கொண்டு போய் அந்த வீட்டில் பிரதிஷ்டை பண்ணணும். சக்தி வாய்ந்த பிரதிஷ்டைனா என்னது? அந்த இப்போ ஒரு சாமி போட்டா வாங்கிட்டு போகிறீங்க அப்படின்னா வச்சு வீட்டில் வழிபடுறீங்களே, அதே மாதிரி சக்தி வாய்ந்த தெய்வங்களுடைய மூல தெய்வங்களுடைய எந்திரத்தை, அதாவது சடாச்சர எந்திரம், பஞ்சாட்சர எந்திரம், சரிங்களா, சக்தி வாய்ந்த தெய்வங்களுடைய மூல தெய்வங்களுடைய எந்திரங்களை கொண்டு போய் அந்த வீட்டில் பிரதிஷ்டை பண்ணணும் அப்படின்னா அந்த எந்திரத்தில் இருந்து வரக்கூடிய
வைப்ரேஷன் தெய்வ சக்திகள் என்ன செய்யும்னா அந்த வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய தெய்வ கெட்ட சக்தியோடைய சக்தியை கம்மி பண்ணிடும். ஒன்றும் இல்லைன்னா ஓடி போயிடும், அந்த கெட்ட சக்தி ஓடி போயிடும். இல்லை அப்படின்னா அந்த இடத்துல எது பவர் அதிகமாக இருக்கோ அதோடைய பவர் தான் வேலை செய்யும். சரிங்களா? இப்போ துஷ்ட எந்திரங்களை வந்து புதைச்சிருக்காங்க அப்படின்னா அதோடைய சக்தியை விட கூடுதல் சக்தியை என்ன செஞ்சோம்னா அந்த இடத்துல கொண்டு போய் பிரதிஷ்டை பண்ணோம் அப்படின்னா இந்த கெட்டதுனால என்ன செய்ய முடியாது, இருக்க முடியாது. அப்போனா படிப்படியாக என்ன செஞ்சிடும்னா அந்த கெட்டது உடைய சக்தி குறைஞ்சிருச்சுன்னா அது ஆட்டோமேட்டிக்காக வெளியே ஓடி போயிடும், அந்த கெட்ட சக்தி வெளியே ஓடி போயிடும். இந்த விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டாவே எவ்வளோ பெரிய மாந்திரிக பிரச்சனையில் இருந்து நம்மளால் மீண்டு வெளியே வந்துட முடியும். ஒரு சில பேர்லாம் புரிஞ்சுக்கிற சக்தியே கிடையாது. கால் பண்ணி என்ன செய்கிறாங்கன்னா, நீங்கள் எப்படி பூஜை செய்வீங்க, நீங்கள் எந்த மாதிரி பூஜை செய்வீங்க, அப்படியே டென்ஷன் ஆகிற மாதிரி பேசுவாங்க ஒரு சில பேர்கள்லாம். ஒரு விஷயத்தை தெளிவாக நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னாவே நம்ம அது செய்யணும் இது செய்யணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. சரிங்களா? இருக்குது முறைகள்லாம் நான் சொல்லியிருப்பேன், யூடியூப்பில் நம்ம முறைகள்லாம் நிறையா இருக்குது சொல்லியிருப்பேன். அதுவும் முறைகள் தான், இதுவும் முறைகள் தான். இது வந்து எளிமையாக அந்த தீய சக்திகளை கண்டுபிடிச்சி எளிமையாக அதில் இருந்து வெளியேறதுக்கான வழிகள். சரிங்களா? இதை நம்ம செஞ்சோம் அப்படின்னா படிப்படியாக நம்மளுக்கு என்ன செஞ்சுருவோம்னா அந்த தீய சக்திகிட்ட இருந்து நம்ம என்ன செஞ்சிருவோம்னா மீண்டு வந்துட முடியும். சரிங்களா? அதனால தான் இந்த வீடியோ பதிவு இன்னைக்கு போட்டுடலாம், எல்லாருமே பார்ப்பாங்க அப்படிங்கிறதுக்காகத்தான் நான் தெளிவாக அன்றைக்கி உங்களுக்கு சொல்லியிருக்கேன். சரிங்களா? இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்மளுடைய சிவருத்ர மகாகாளி அருள்வாக்கு பீடம் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.